ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். சம்மர் ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். இதுக்கு விப்பிங் க்ரீம் தேவையில்லை, கண்டென்ஸ்ட் மில்க் தேவையில்லை, பீட்டர் வேண்டாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு அடிகனமான பேனில் 2 கப் நல்ல திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். முதலையே அடுப்பை எதுவும் ஆன் பண்ண வேண்டாம். பால் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பால் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் பாலை நல்லா சூடு பண்ணிக்கலாம். பால் நல்லா சூடாகி இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த பால் கூட சீனி 1/2 கப் சேர்த்துக்கலாம். இது இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடையோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இப்போ சீனி கரையட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1/4 கப் பால் சேர்த்து கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இதை பால் கூட சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. பால் கொஞ்சம் திக்காகி வரும், அது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் இந்த அளவுக்கு திக்காகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. பால் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஊற்றிட்டு இதை நல்லா மூடி ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ ஃப்ரீசரில் இருந்து 3 மணி நேரம் கழித்து எடுத்துருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இது ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரி தான் நான் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் இருந்தால் அதை சேர்த்து இதன் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு கலர் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஏர்டைட் பாக்ஸில் திருப்பி ஊற்றிட்டு நல்லா மூடி ஃப்ரீசரில் 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா செட் பண்ண வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்து எடுத்திருக்கேங்க. ஐஸ்கிரீம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சேனலில் நிறைய ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் வேண்டாம், ஃப்ரெஷ் க்ரீம் வேண்டாம், பீட்டர் வேண்டாம், கண்டென்ஸ்டு மில்க் கூட வேண்டாங்க. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். இப்போ என் பையன் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்களும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.